உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மார்கழி மாதத்தின் மீனம் ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மார்கழி 3ஆம் தேதி வரை அனுகூலமாக இல்லை, வக்கரகதியில் இருப்பதால். 4ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தியாவதால் மாதம் முடியும் வரை நன்மைகள் உண்டாகும். இம்மாதம் முழுவதும் சுக்கிரன் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கிறார். பண வசதிக்கு குறைவிருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் நிலவும். ஜென்மராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதாலும் சனி பகவான் விரயஸ்தானத்தை நோக்கி விரைவதாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். சிறு விஷயமானாலும் அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும். பல மாதங்களாக கவலையளித்து வந்த பிரச்சனை ஒன்று நல்லபடி தீரும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இது. உத்தியோகம். மார்கழி 4ஆம் தேதி மீண்டும் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. பணியில் கவனமாக இருத்தல் நலம் பயக்கும். வேலை சுமை அதிகரிக்கும். நிர்வாகத்தினரோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்கள் எதிர்கால நலனுக்கு நன்மை தரும். சிலருக்கு இலாக்கா மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடும். ஒப்புக்கொள்வது நல்லது. பொறுமையாக நிலைமையை கையாண்டால் பிரச்சனை தீரும். பிரச்சனை தீர சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் கூட பிடிக்கும். தொழில் வியாபாரம். போட்டிகள் அதிகரிக்கும். உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு உயரும். வெளி மாநில ஊழியர்களால் பலவேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல நேரிடும். சந்தை நிலவரம் திடீரென்று மாறும். கவனமாக இருந்து அவ்வப்பொழுது சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பது அவசியம். உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொண்டால் சரக்குகள் தங்கி போகாமல் இருக்க உதவும். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் குறையும். கலைத்துறையினர். பல வழிகளிலும் பணம் விரயமாகும். தாராளமாகவே பணத்தை செலவு செய்து பழகிவிட்ட உங்களுக்கு இம்மாதம் சோதனையாகவே அமைய உள்ளது. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதை ஜென்மராசி ராகுவும் விரயச்சனியும் வலியுறுத்துகின்றன. திரைப்படத் துறையினருக்கு சற்று சிரமமான மாதமாகும். அரசியல் துறையினர். மாதம் முழுவதும் சுக்கிரன் சுபபலம் பெற்றுள்ளதால் கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது. உயர்மட்ட தலைவர்களின் நம்பிக்கைக்கும் குறைவில்லை. வெளியூர் பயணங்களின் போதும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கும் போதும் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். உங்களுக்கு நீங்களே தவறிழைத்துக் கொள்ளும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. மாணவியர். கல்வியில் முன்னேற்றம் தடைபட வாய்ப்பில்லை. பாடங்களை புரிந்து கொள்ளும் திறனும் புரிந்து கொண்டதை தேர்வுகளின் போது தெளிவாக பதிலளிக்கும் ஆற்றலும் நன்கு உள்ளன. விவசாயத்துறையினர். உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது வயல் பணிகளில் உற்சாகத்தை தரும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெற வேண்டிய மாதம் இது. பெண்மணிகள். 7.5 சனி ஆரம்பமாகியுள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அவசியம். கடின உழைப்பு, கற்பனையான கவலைகள் ஆகியவற்றை முற்றிலும் தவிர்ப்பது அவசியம். உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் பழகுவதில் அளவோடு இருப்பதும் நன்மை அளிக்கும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி 20, 21, 22 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.